வணக்கங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். சரி சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 6 மாதமாக வேலை இல்லைங்க. வீட்டில் சும்மா தான் இருக்கார். நீங்கள் ஜேசிபி ஓட்ட ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. அந்த வேலையை எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். போமா, அவங்களுக்கு சாப்பிட எதுவும் எடுத்துருவோமாம்மா. வண்டி ஓட்டுறப்ப கிரீஸ் அடிக்கிட்டால் கொஞ்சம் வண்டிலாம் துடைக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்னாலும் வர சொல்லலாம், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க, எனக்கு ஜேசி போட்ட டைம் ஆச்சு. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யார படிக்கலேங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சிங்களோ, இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்டுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு 4 பேர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை சொல்லலைங்க. யாரையுமே நாம கேவலமா எடை போட்டுற கூடாது, அதுக்காகத்தான் சொன்னேன். எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் தான் காரணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் காரணமா இருக்காருன்னு எதுலையுமே சொன்னதில்லை. ஆனா நான் சொல்றேன், என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட் காரணமா இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நான் படிச்ச முட்டாளா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா?